வெல்கம் டு டேப் ஐஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபோக்கஸ் 7க்கான மேக்ஸ் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் டிஃபர் பை 2880 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் டிஃபர் அப்படின்னா என்னது? டிஃபரன்ஸ் தானே. இப்போ x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2880 நான் வச்சுக்கிட்டேன். ஏன் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ், அந்த ரெண்டு நம்பரா நான் எக்ஸ் ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதனால ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் 2880. ஓகே, when the greater number is divided by smaller number, அப்ப greater number divided by smaller number அப்படின்றாங்க. ஏன் x by y, ஏன் y by x போடக்கூடாது அப்படின்னா, greater numberல இருந்து lesser number மைனஸ் பண்ணா நம்மளுக்கு பாசிட்டிவ் வரும். அப்ப பிக் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல வருது. அப்ப பெரிய நம்பர் என்னது? எக்ஸா தான் இருக்கும். அதனால தான் கிரேட்டர் நம்பர் x டிவைடட் பை y ஸ்மாலர் நம்பர். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கோஷன்ட் வந்து 6, ரிமைண்டர் வந்து 120ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதுக்கு என்னது? இவ்வளவுதான் கிவன் டேட்டா. வாட் இஸ் த HCF ஆஃப்? இப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, இதோட நம்பருக்கும் இதுக்கான HCFக்கும் இன்னொரு இந்த 3916க்கான HCF என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? XY என்னன்றதை கண்டுபிடிச்சிருவோம். வாட் இஸ் த HCF ஆஃப் த கிரேட்டர் ஆஃப் த 2 கிவன் நம்பர்ஸ் அண்ட் 3916 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து இந்த ரெண்டு நம்பர் இருக்கா, XY ரெண்டு நம்பர் இருக்கு, அதில் பெரிய நம்பருக்கும் இந்த நம்பர் 3916க்கும் HCF என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதில் எது பெரிய நம்பர், எக்ஸ் என்ன அப்படி, எக்ஸ் என்ன பெரிய நம்பர் அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு HCF கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க டேட்டா? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2880வா? எக்ஸ் டிவைடட் பை ஒய் பண்ணோம் அப்படின்னா கோஷன்ட் வந்து எவ்வளவு? 6, ரிமைண்டர் 120யா? சரி, ஓகே. இதுக்கு வச்சு நம்மளுக்கு அந்த டிவிடெண்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். உள்ள இருக்கிறது என்னது? எப்பயுமே டிவிடெண்ட், வெளியே டிவைசர், இங்கே கோஷன், இங்கே ஒரு நம்பர் இருக்கும், இங்கே என்னது? ரிமைண்டர். இதுதான் ஃபார்மேட். இப்போ நம்மளுக்கு டிவிடெண்ட், இந்த டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? டிவைசர் இன்டு கோஷன் பிளஸ் ரிமைண்டரா? ஏன்னா டிவிடெண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன்டா. அப்போ டிவைசர் இன்டு கோஷன்ட் எவ்வளவு? 6y பிளஸ் 120. அப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸ் ஒய் ரெண்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 6y பிளஸ் 120 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2880வா? இப்போ இங்கே என்ன வரும்? 5y ஈக்குவல் டு 2880 மைனஸ் 120. அப்போ 5y ஈக்குவல் டு 0, 8 minus 2 6, 27. அப்போ y ஈக்குவல் டு 5 டைம்ஸ் 2 போட்டால் இங்கே 3, 5 டைம்ஸ் 2. அப்போ ஒய்யோட வேல்யூ 552. ஒய்யோட வேல்யூ 552னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ இங்கே போட்டோம்னா என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2880 552 ஆட் பண்ண என்ன வரும்? 23143. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 3432. ஒய்யோட வேல்யூ 552. இப்போ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? இதில் கிரேட்டர் ஆஃப் த 2 நம்பர்ஸ் என்னது? 3432 552. இதில் ரெண்டில் எது பெருசு? எக்ஸோட வேல்யூ தானே பெருசு. அப்போ என்னது? 3432 அப்படின்றது தான் நம்மளுக்கு கிரேட்டர் வேல்யூ. இதுக்கும் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இங்கே 3916க்கும் HCF என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ HCF ஆஃப் 3432க்கும் 3916க்கும் HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது 11ஓட மல்டிபிள் தான் இருக்குது. அப்போ 11 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 3, இங்கே 1, அப்போ 1, இங்கே 2, இங்கே போட்டால் 3 டைம்ஸ் ரிமைனிங் எவ்வளோ வரும்? 6 வருமா? அப்போ 5, 6. ஓகே, அடுத்து 2 டேபிள்ஸில் போட்டால் 1 டைம்ஸ் 5 டைம்ஸ் 6, இங்கே 1 டைம்ஸ் 7, 8. திருப்பி 2 டேபிளில் போட்டோம்னா 7, 8, இங்கே 8, 9. அவ்வளோ. இதுக்கப்புறம் ஏதாச்சும் நம்ம பண்ண முடியுமா? HCFனா என்னது? அவ்வளோ. இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியல அப்படின்னா அதோட நிப்பாட்டிடணும். அப்போ HCF என்னது? 11 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 44. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான HCF வந்து 44. ஆப்ஷன் பி 44. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் 25% ஆஃப் K இஸ் 10 less than 1200% ஆஃப் 25 அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சரி, இங்கே பார்ப்போம் ஒரு கான்செப்ட். A percentage of B equal to B percentage of A அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது 1200% of 25நாலும் 25% of 1200நாலும் ஒன்று தான். ஓகேவா? அப்போ இது லெஸ் தென் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதானே கிரேட்டரு. இப்போ நான் இங்கே வந்து 1200% ஆஃப் 25 பதிலாக நான் 25% ஆஃப் 1200 நான் பார்த்தோன்னு சொல்லிடலாமா? எப்படி? இப்போ இது 100%, 120, 1200 அப்படின்றது 100%னா பாதி எவ்வளவு? 600 அப்படின்றது 50%. அதில் பாதி 300. அவ்வளோதான். இப்போ 300 மைனஸ் 25% ஆஃப் K அப்படின்னு என்னது? 1/4 ஆஃப் K ஈக்குவல் டு 10.
ஏன் இந்த 10 லெஸ் தென் இதை விட கம்மியாக இருக்குன்னு தானே சொல்லிட்டாங்க. அப்போ இதுதானே அதிகமாக இருக்கும். இந்த வேல்யூவை நான் இங்கே எழுதிட்டேன். நீங்கள் எப்படி போட்டாலும் அதே தான். பர்சன்டேஜ் அப்படின்னா டிவைட் பை 0 இன்டூ 25 போடுவோமா? அப்போ 2 0 கேன்சல் ஆயிரும். இங்கே நான் 25 இன்டூ 12 போட்டாலும் 300 தான். நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இது தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே போடலாம். 25% ஆஃப் 1200 எவ்வளவு? 300 அப்படின்னு டேரெக்டாகவே போடலாம். அவ்வளோ. அடுத்து என்னது? ஓகே, இந்த இங்கிட்ட பயிற்சி இது இங்கிட்ட பயிற்சி மைனஸ் ஆயிருமா? அப்போ எவ்வளோ வரும்? 1/4 k ஈக்குவல் டு 290. அப்போ k ஈக்குவல் டு 0 6 3 டைம்ஸ் 1 1. அப்போ k 1160. ஆப்ஷன் டி 1160. நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m. ஓகே, எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கு என்ன கான்செப்ட்னா, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்லையும் பார்த்துருக்கோம். a பவர் m இன்டூ a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. அதாவது பேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவரை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே வந்து இந்த பேஸை நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஒருவேளை பேஸ் இப்போ மாறி இருக்கா, இப்போ இங்கே 29/4 இருக்குது, இங்கே 4/29 இருக்குது அப்படின்னு என்னது? ரெசிப்ராக்கல் பண்ணுறப்ப சிம்பிள் மாறிடும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து மாற்றுறோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? -3 வந்துடும், அவ்வளோதான். 4/29. இப்போ 29 டிவைடட் பை 4 ஹோல் பவர் 3 இருக்கா? இதனால் 4/29 அப்படின்னா -3 ஆயிரும், அவ்வளோதான். இதோட ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா இது -3 பவரில் -3 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது சேமாக தான் இருக்குது. அப்போ +2 இங்கே என்னது? -11 ஈக்குவல் டு 9m + 7. இப்போ -3 + 2 -1 -11 ஈக்குவல் டு 9 + 7. ஆட் பண்ண எவ்வளோ வரும்? -12 ஈக்குவல் டு 9m + 7. அப்போ -7 இங்கிட்டு போயிடுச்சுன்னா -19 ஈக்குவல் டு 9m. அப்போ m ஈக்குவல் டு -19 டிவைடட் பை 9. இதெல்லாம் ஒரே ஸ்டெப்பில் போடுறது. ஆப்ஷன் ஏ. இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து நம்ம இந்த வேல்யூக்கு பவர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம்ல. இப்போ இதுக்கும் ஈக்குவேட் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 1 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் நம்பர். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அதில் ஆட் நம்பர் எது, ஈவன் நம்பர் எதுன்னு தெரியல நம்மளுக்கு. அதில் ஃபஸ்ட்டு 1 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் நம்பர். ஆட் நம்பர் அப்படின்னா 1 ஆட் பண்ணணுமா? சரி, ஓகே. இப்போ 5 ஆட் நம்பர், அப்போ 1 ஆட் பண்ணால் 6. இங்கே 1 ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 4 8. அவ்வளோதான். இதுதான் 4 6 4 8. நம்ம வந்து ஆட் நம்பர்ஸில் 1 ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? 2 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்லேருந்து 2 மைனஸ் பண்ணுமா? இப்போ ஈவன் நம்பர்லேருந்து 2 மைனஸ் பண்ண என்ன வரும்? 4. ஈவன் நம்பர் 2 6 0. ஹவு many digits will appear more than once in the new number? இப்போ நியூ நம்பர் இது வந்திருக்கா? இதில் ஹவு many digits will appear more than once? ஒரு டைம் மேலே எத்தனை நம்பர் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 6 2 டைம் வந்திருக்கா, 4 2 டைம் வந்திருக்கா. அப்போ எத்தனை நம்பர் வந்திருக்கு? நம்பர் 1 2. 2 நம்பர் வந்து 2 டைம் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் சி 2. இந்த 2 நம்பர் வந்து 2 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. மோர் தென் ஒன்ஸ் அப்படின்னா என்னது? 2 இருக்கலாம் 3 இருக்கலாம். ஆனால் இங்கே என்னது? 2 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. வேறு எதுவும் வந்திருக்கா? மோர் தென் ஒன்ஸ் எதுவும் வரல. 6 2 டைம்ஸ் வந்திருக்கு, 4 2 டைம்ஸ் வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட். In an election, there were 2 candidates. One of the candidates secured 48% of the vote and was defeated by other candidate by 756 votes அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஓட்டு வாங்கியிருக்காரு. எவ்வளோ வாங்கியிருக்காரு? 48% வாங்கியிருக்காரு. 48% வாங்கினவர் 756 ஓட்டில் தோத்துட்டார். டிஃபிட்டட் பை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் ஜெயிச்சவருக்கும் இவருக்குள்ள வித்தியாசம் வந்து 756 ஓட்ஸ். இப்போ மொத்தம் 100%. அப்போ இதில் இவர் 48% வாங்கிட்டாருன்னா ஜெயிச்சவர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? 52% வாங்கியிருப்பார், அவ்வளோதானே. இது 48 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 100% தானே. மொத்தம் 100%ல் தோத்தவர் 48 வாங்கியிருந்தாருன்னா ஜெயிச்சவர் 52 வாங்கியிருப்பார். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் எத்தனை? 4%. இந்த 4% தான் அவங்க கொடுத்துருக்குது 756 அப்படின்றது. 4% அப்படின்றது 756 அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் 100% என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அவ்வளோ. வேற என்ன? நீங்கள் இதை அடிச்சு கொடுக்கலாமா? படித்தீங்க என்ன? எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம்ஸ், ரிமைனிங் 3 வரும். அப்போ 8 டைம்ஸ் 42. அப்போ ரிமைனிங் 3 வருமா? 9. அப்போ 18900. ஆப்ஷன் டி 18900. அவ்வளோ. இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போலி கேட்குறாங்க. 100% என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A 250 meter long train overtakes a man moving at a speed of 7 km/h in the same direction in 50 seconds. அதாவது லாங் ட்ரெயின் ஓவர்டேக்ஸ் அ மேன். ஒரு மேன் வந்து ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு. என்ன ஸ்பீடு? 7 km/h போய்கிட்டு இருக்காரு. அவரை அந்த ட்ரெயின் ஓவர்டேக் பண்ணுதான். எவ்வளோ? அந்த ட்ரெயினோட லென்த் என்னது? 250 meters. அதோட டைம் என்னது? 50 seconds. ஹவு மச் டைம்
in seconds will this train take to completely cross another 280 meter long train moving in opposite direction at the speed of 28 km per hour அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்னது, நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. இங்கே என்னது, ரெண்டு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவ் ஸ்பீட் டிவைடட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் இந்த ட்ரெயினோட லென்த்து. ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னா என்னது, இங்கே வந்து சேம் டைரக்ஷனாக ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு பேர் ஸ்பீடையும். டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம என்னது ப்ளஸ் பண்ண போகிறோம். சேம் டைரக்ஷனாக இப்போ நான் ட்ரெயினோட ஸ்பீடாக எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன், இங்கே மேனோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு 250 டிவைடட் பை டைம். அடிச்சு கொடுத்தா இங்கே என்ன வரும் 5 வருதா. அப்போ எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 5. இந்த 5 அப்படின்றது நம்ம என்னது மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. ஆனால் இது என்னது கிலோமீட்டர் பர் ஹவர்லக்கா. நான் எல்லாத்தையும் கிலோமீட்டர் பர் ஹவருக்கு ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன். ஓகே, மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் ஹவர் மாற்றணும்னா மல்டிப்ளை பை 18/5. அப்போ இன்ட்டு 18/5 அடிச்சு கொடுத்தோன்னா என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு 18 இருக்குது, ஆட் பண்ணோம்னா 25 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுதான் வந்து என்னது ட்ரெயினோட ஸ்பீடு. ஃபஸ்ட்டு 250 மீட்டர் லாங் ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயினோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து ஹவு மச் டைம், எவ்வளோ டைமில் இந்த ட்ரெயின், இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல இந்த ஸ்பீடு, இந்த ட்ரெயின் வந்து 280 மீட்டர் உள்ள ட்ரெயினை ஃபுல்லாக கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ட்ரெயினோட ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க 28 km per hour. சேம் கான்செப்ட், சேம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். டைம் கேட்டிருக்காங்க இங்கே, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது இப்போ வந்து மேன் கொடுத்துருந்தாங்க. மேனோட டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிள் தான், அதனால் நம்ம அதை எடுக்க மாட்டோம். அதனால 250 டிஸ்டன்ஸ்ன்றது லென்த் மட்டும் எடுத்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் இருக்குது, ரெண்டு ட்ரெயினோட லென்த்துமே எடுக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரெண்டு ட்ரெயினோட லென்த்துமே. இது எவ்வளவு 250, இது 280. அப்போ ஆட் பண்ண என்ன வரும் 530 டிவைடட் பை ஸ்பீட் எவ்வளவு, ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ரெண்டு ட்ரெயினோடதே ஆட் பண்ணணும். ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடு தானே. அப்போ 25 + 28 53. ஓகே, ஹவு மச் டைம் அப்படின்னு கேட்டது செகண்ட்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 5/18. இப்போ இங்கே இன்டூ 5/18. ஓகே, அப்படியே இங்கே மேலே ரெசிப்ராக்கல் பண்ணால் இங்கே என்ன வரும் 50 டிவைடட் பை 53 இன்டூ 18/5. அப்போ இதை அடிச்சா 10 டைம்ஸ். இங்கே 5 அடிச்சா இங்கே வரும் 36 செகண்ட்ஸ். டைம் தானே கேட்டிருக்காங்க, செகண்ட்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 36 செகண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் எக்ஸ் இஸ் ஆடட் டு ஈச் ஆஃப் 26, 40, 22, 34. ஓகே, இதுலலாம் வந்து எக்ஸ் ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரொபோஷனல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். இப்போ 26, இது எப்படி 40, 22, 34 இப்படி எழுதிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பராக பிரிச்சுக்கோமா. இப்போ இதுக்கும் இதுக்கான எவ்வளோ இதில் கூடி இருக்கு 14, இதுக்கு எவ்வளோ கூடி இருக்கு 12. அப்போ இது ரெண்டுக்கு ரேஷியோ என்ன இருக்குது 7:6. இப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு இந்த நம்பருக்கும் இந்த நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரையும் என்னது மல்டிப்ளை பண்ணோம், இந்த நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணோம். நம்ம ஆல்ரெடி இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், நம்ம அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம், அதை பார்த்துக்கணும். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும் 6 × 3. அப்போ எவ்வளோ வரும் 150 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 4 டைம்ஸ் இங்கே என்னது 1. அப்போ எவ்வளோ டிவைடட் பை 7 - 6. இந்த 7 இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கே 2 - 1 = 2. இது வந்து எதோட வேல்யூ, அந்த எக்ஸ் ஏதோ நம்பர் ஆட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த நம்பரோட வேல்யூ தான் 2. அவ்வளோ இந்த 2வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி டேரெக்டாக போட வேண்டியதான். இது இந்த ரேஷியோவில் சொல்கிறாங்க வாட் இஸ் த இஃப் கொடுத்துட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய் தான் கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் தெரிஞ்சிச்சு, அதை வச்சு ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் 4x டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை 7x - 6 தானே. இப்போ எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இப்போ 8 டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை 7 2s are 14, 14 - 6 8. அப்போ y² = 8² அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னது 8. ஆப்ஷன் பி 8. நார்மல் தான் இது. ரொம்ப இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிக்கிறக்கே பார்த்தீங்கன்னா 26 + x டிவைடட் பை 40 + x ஈக்குவல் டு 22 + x டிவைடட் பை 34 + x. இப்படி போட்டு நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோ இல்லாட்டி கிராஸ் மல்டிப்ளை இப்போ 34 × 26 மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு டைம் என்னது கன்சியூம் ஆயிடும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
Next question. A manufacturer fixes his selling price at 30% of the cost of the production. Okay, இப்போ நான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஃபிக்ஸட் செல்லிங் பிரைஸ் 30% எபவ் ப்ரொடக்ஷன். இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 100 அப்படின்னா அதோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 30% மோரா, அப்போ 130ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட், இஃப் த காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கோஸ் அப் பை 30%, இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 100லேருந்து அது 30 கூடிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்கே என்னது 130. அப்படி கூடுறப்ப the manufacturer rises his selling price by 70%. ஆல்ரெடி எவ்வளவு 130 இருக்கு, இதுல இருந்து 70% கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 70% ஆஃப் 130 எவ்வளவு, 0 கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும், 1 2 டைம்ஸ் 91. அப்ப இதுல இருந்து 91 கூட்டினோம்னா எவ்வளவு வரும், 1 2 2. அப்ப இதான் என்னது நியூ காஸ்ட் பிரைஸ், நியூ செல்லிங் பிரைஸ். ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுல இருந்து இது எவ்வளவு கூட இருக்கு, ஃபர்ஸ்ட் இதில் ஒரு 70 91 தானே. அப்போ 91 டிவைடட் பை 130 இன்ட்டு 100. இப்போ 0 கேன்சல். இது எத்தனை டைம்ஸ், 7 டைம்ஸ். 13 7s are 91 தானே. அப்போ 70%. ஆப்ஷன் ஏ 70%. புரிஞ்சுல, ரொம்ப சிம்பிளான சம் தான். இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சம்மை எடுத்து தெரிஞ்சிட்டாலே போதும், சம்மை சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனந்த் பர்ச்சேஸ் an item and incurred 127 in repair expenses அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எவ்வளோ ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் வாங்கியிருக்காரு, எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ். இதுலேருந்து அவர் ஒரு 127 ரூபா செலவழிச்சிருக்காரு. அடுத்து சப்சிக்வெண்ட்லி he sold it to பாரத். இப்போ ஆனந்த், இவர் வந்து என்னது ஆனந்த்னு வச்சுக்கோங்க. அடுத்து இவர் பாரத்துக்கு சோல்ட் பண்ணுறாரு. எப்படி, 52% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணுறாரு. அப்போ 52% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணுறாரு. இங்கே ஒரு அமௌண்ட், இது யாருக்கு, பாரத்துக்கு. அடுத்து ஈவன் சொல்லி அப்படின்னா, அடுத்து பாரத் சோல்டு ஐட்டம், இதே இதை வந்து பாரத் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் வந்து சோல்வ் பண்றாரு. யாருக்கோ நம்ம ஒரு சீன் வச்சுக்கோம், சிக்கு சோல்வ் பண்றாரு. எப்போ அப்படின்னா 44% லாஸ்ட்ல சோல்வ் பண்றாரு. அப்போ 44% லாஸ்ட்ல அவர் சேல் பண்றாரு. சேல் பண்ணிட்டு அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட வேல்யூ என்னது, 4788. வாட் வாஸ் த ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆனந்த். இந்த அதாவது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பாதிசம் போட்ட மாதிரி. மீதி இருக்கிறது ஃபுல்லாக கேல்குலேஷன் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஒரு ஆனந்த் ஒரு பர்ச்சேஸ் ஐட்டம் ஒன்று வாங்குறாரு, வாங்கி 127 ரூபா செலவழிச்சிட்டு அதை வந்து பாரத்துக்கு 52% ப்ராஃபிட்டில் வித்துட்டாரு. அதான் பாரத் என்ன செய்யறாரு, இன்னொரு ஆளுக்கு 44% நஷ்டத்தில் விற்கிறாரு. அப்படி விற்கிறப்ப அவர் எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 4788க்கு விற்கிறாரு. அப்போ ஒரிஜினலாக ஆனந்த் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு. இப்போ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ அடுத்து நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். வெறும் டேரெக்டாக பர்சன்டேஜில் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இது வித்துட்டார்ல, இப்போ இங்கேருந்து ஒரு அமௌண்ட் இருக்குது, இதுலேருந்து 44% லாஸில் விற்கிறாரு. 44% லாஸ் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 56% தானே. இந்த 56% தான் 4788 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா பாரத் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாருன்னு கண்டுபிடிச்சிடலாமா, அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்க, இது 7 டேபிள் அடிக்கலாமா. 7 டேபிள் அடிச்சா இது 8 டைம்ஸா, இங்கே எத்தனை டைம்ஸ் வரும், இங்கே 7 6 ஆர் 42. அப்போ 6 42னா ரிமைனிங் 5ஆ. அப்போ திருப்பி 7 8 ஆர் 56, ரிமைனிங் இங்கே 4. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு எதாவது அடிக்கலாமா. 4 டேபிள் அடிச்சா இது 2 டைம்ஸ், இது 1 டைம், ரிமைனிங் 7, இங்கே 1, இங்கே அடிச்சா 50. அப்போ என்னது 171 into 50 ஈக்குவல் டு 0 5 5 3 டைம்ஸ்னா 8. அப்போ 8550. இதோட வேல்யூ எவ்வளவு, 8550. அப்போ பாரத் வந்து 8550க்கு வாங்கியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா என்ன, ஆனந்த் வந்து 52% லாபத்தில் விற்கிறப்ப தான் இந்த வேல்யூ. அப்போனா என்ன அர்த்தம், 152% அப்படின்றது தான் 8550 அப்படின்னா 100% எவ்வளோ கண்டுபிடிச்சா போதுமா. கண்டுபிடிச்சா நம்ம என்ன செய்யலாம், அதோட ஆனந்த் வந்து இந்த 127 ரூபாய்க்கு உள்ள இருக்குல்ல, அது எவ்வளோன்ற கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 100% கண்டுபிடிச்சோன்னா, இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன 100% பார்த்தீங்கன்னா 5625 வரும். இந்த 100% அப்படின்றது தான் ஆனந்த் வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது, 127 இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் தானே கேட்குறாங்க. ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் தான் இங்கே என்ன 5625 மைனஸ் 127. அப்போ இங்கே எத்தனை டைம்ஸ் வரும், இங்கே 5னா இங்கே ஒரு 3 + 5 8, இங்கே 0 1 வருமா. அப்போ என்னது 9 5 4 5. அப்போ 5498. அப்போ ஆப்ஷன் ஏ 5498 அப்படின்றதான் நம்மளுக்கான ஆன்சர். புரிஞ்சா, ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன். நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 100%ஓட வேல்யூ கிடைக்கும். அந்த 100% அப்படின்றது இந்த மொத்த வேல்யூ x + 127 அப்படின்றது தான். ஆனால் அவங்க கேட்குறது ஒரிஜினல் எக்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டிங்கன்னா மற்ற எல்லாமே கேல்குலேஷன் தான்.
ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A certain number is divided into two parts such that 5 times ஆக ஃபர்ஸ்ட் பார்ட். அதாவது ஒரு நம்பரை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. நான் அதை எப்படி பிரிச்சுக்கிறேன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? 5 times த ஃபர்ஸ்ட் பார்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட். அப்படின்னா 5 times த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆடட் 14 times த செகண்ட் பார்ட். இது கூட 14 times செகண்ட் பார்ட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? 7 times த ஹோல். அப்போ இது மொத்தத்தையும் எவ்வளோ? 7 times த ஹோல் அப்படின்னா என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய். அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே போட்டுடலாம் சம்ஸ். அடுத்து என்னது? 5x ப்ளஸ் 14y ஈக்குவல் டு 7x ப்ளஸ் 7y. எக்ஸ்லாம் ஒரு சைடும் ஒய்யெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டால் என்ன வரும்? 2x ஈக்குவல் டு 7y. அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 7/2. அப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் ரேஸ் என்னது? 7/2. 7:2. இப்போ பார்த்தீங்கன்னா 7:2 ஆப்ஷனில் இருக்கா? ஆனால் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் செகண்ட் பார்ட் டு த ஃபர்ஸ்ட் பார்ட். அப்போ செகண்ட் பார்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க. எக்ஸ் இஸ் டு ஒய் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 7:2 போட்டுடலாம். ஆனால் கேட்டிருக்கிறது என்னது? ஒய் இஸ் டு எக்ஸ். அப்போ என்னது? 2:7. ஆப்ஷன் பி 2:7. அவ்வளோதான். Okay, next question. Anuj gets double the amount in 10 years when invests at compound interest அப்படின்னு சொல்லிட்டாங்க. compound annually. In how many years will the amount be 4 times? இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். இது நம்ம தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. இப்போ பிரின்சிபல் இருக்கா, இது 1 பார்ட் இருக்குன்னா இப்போ 2 times ஆகுது. எப்போ ஆகுது? 10 yearsல ஆகுது. அப்போ எப்போ 4 times ஆகும்னா இதே மாதிரி தான். 2 times எப்போ அது இன்டூ 2 அப்படின்னு இருக்கா? அப்போ இங்கே என்னது? இன்டூ 2வா? அப்போ இங்கே என்னது? இன்டூ 2. அப்போ 20. ஆப்ஷன் சி 20 times. இது மாதிரி 2-3 மெத்தடில் போடலாம். இல்லாட்டி நீங்கள் டைம்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம், டைம்ஸ் இயர்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். 2 times in 10 yearsா? அப்போ 4 times. 4 times எத்தனை இயரா? இப்போ இங்கே பாருங்கள், இது என்ன 2 ஸ்கொயர் தானே. இங்கே இந்த இது ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா இதை டேரெக்டாக இன்டூ 2 பண்ணிக்கலாம். அப்போ 20 அப்படின்னு போடலாம். ஒருவேளை கியூப் இருந்துச்சுன்னா இன்டூ 3, இல்லாட்டி பவர் 4 இருந்துச்சுன்னா இன்டூ 4. அவ்வளோ. அப்போ டைம்ஸு இயர். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான சும்மா ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி தான். இப்போ இந்த டைம்ஸ் கொடுத்து இயர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இது கண்டிப்பாக இது பவரில் தான் இருக்கும். அப்போ பவரில் இருக்கிறப்ப 2 ஸ்கொயராக இருக்கும், இல்லை 2 கியூபாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப இங்கே ஸ்கொயர் வந்துச்சுன்னா இன்டூ 2 times, கியூப் வந்துச்சுன்னா இன்டூ 3 times. அவ்வளோதான். Okay, next question. While covering a distance of 39 km, a man noticed that after cycling for 5 hours 5 minutes, the distance covered by him was 5/4 of the remaining distance. What was his speed? சரி, ஓகே. அதாவது மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இதை வந்து 2 விதமாக போடலாம். உங்களுக்கு வந்து நார்மல் ப்ரொசீஜர் சொல்கிறேன், ஷார்ட்கட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு while covering a distance of 39 km. இப்போ மொத்தம் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ மொத்தம் 39 கிலோமீட்டர். சரி, ஓகே. இதை வந்து அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. சைக்கிளிங் எவ்வளோ தூரம் போகிறாரு? 5 மணி நேரம் 5 நிமிஷம் ஃபாலோ. அப்போ டைம் என்னது? 5 hours 5 minutes. அப்போ 5 minutesனா எத்தனை ஹவர்? 5/60. அப்போ அடிச்சு கொடுத்தா 1/12. அப்போ டைம் ஈக்குவல் டு 61/12 hours. ஓகே, நெக்ஸ்ட். The distance covered by him was 5/4 of the remaining distance. ஓகே, இங்கே தான் நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னு வைங்களேன். இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இந்த மொத்த டிஸ்டன்ஸ் 39. இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் 39 - எக்ஸாக தானே இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. எக்ஸ் ப்ளஸ் 39 - எக்ஸ். எக்ஸு கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் 39 இருக்கு. இது மொத்தமும் 39 சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் ரிமைனிங் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ், இந்த எக்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 5/4 ஆஃப் இதுதான் என்ன ரிமைனிங் டிஸ்டன்ஸு. 5/4 ஆஃப் 39 - எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். இது எக்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு இதோட என்ன கிடச்சிரும்? டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா? அப்போ 4x இங்கே என்ன வரும்? 4 times -5x. அப்போ 9x ஈக்குவல் டு 195. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 195 டிவைடட் பை 9. இதுதான் வந்து இதோட டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சா? இந்த பார்ட்டோட டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்பீடு கேட்குறாங்க. அவ்வளோ. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 195 டிவைடட் பை 9 ஹோல் டிவைடட் பை டைம் எவ்வளவு? 61 டிவைடட் பை 12. இப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? 195 டிவைடட் பை 9 இன்டூ 12 டிவைடட் பை 61. இதை அடிச்சு கொடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 3 times வரும். இங்கே 4 times வருமா? மேலே என்ன வரும்? 0 2 போட்டோம்னா 36 38. இப்போ இங்கே என்ன வரும்? 7 டிவைடட் பை 3 183. அப்போ 780 டிவைடட் பை 183. இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 4.2
4.3 வரும். வாட் இஸ் த ஸ்பீடு தான் கேட்குறாங்க. அப்போ என்னது கிலோமீட்டர் பர் ஹவர் தானே, 4.3 கிலோமீட்டர் ஹவர் வரும். இதுதான் என்னது நார்மல் ப்ரொசீஜர். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் இந்த இதை சால்வ் பண்ண முடியும். சரி, வேற மாதிரி எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொன்னாங்க, 39 கிலோமீட்டர் சொல்லிட்டாங்களா. அப்புறம் 5/4 ஆஃப் த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. இப்போ 5/4 இருக்குல்ல, இந்த ரெண்டையும் மொத்தமாக ஹோல் எவ்வளோ, 5 + 4 எவ்வளவு, 9 பார்ட். அந்த 9 பார்ட்டை தான் நான் டோட்டல் டிஸ்டன்ஸாகவே எடுத்துக்கிறேன். இந்த 9 பார்ட் அப்படின்றது தான் எனக்கு 39 டோட்டல் டிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறேன். அப்போ 1 பார்ட் எவ்வளவு எனக்கு, 39 / 9. இப்போ 5 பார்ட் எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு, 39 / 9 × 5. அப்போ ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 5 × 4 15 194 / x. இப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து எதோட வேல்யூ, இந்த ரீஜியன் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற ரீஜியன். இதுதான் என்னது 5 பார்ட், இது 4 பார்ட். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த 5/4 ஆஃப் த ரிமைனிங் இந்த 4 பார்ட்டா அடிச்சு கொடுக்குறப்ப இது 5 பார்ட்டா கிடைக்கும். இந்த 5 பார்ட் தான் நம்மளுக்கு என்ன 195 / 9 அப்படின்றது. இதுக்கப்புறம் நார்மல் தான், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அந்த ஃபார்முலாவில் போட்டுருக்கலாம். இது புரிஞ்சுல என்ன கான்செப்ட்னு, இந்த ஹோல் பார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போ 5/4 அப்படின்னா தான் நம்ம ரிமைனிங் பார்ட்டை வந்து என்னது கேன்சல் பண்ண முடியும் ஈஸியாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரைட் சர்க்குலர் கோன் தட் கேன் பி கட் அவுட் ஃப்ரம் அ கியூப் வித் அன் எட்ஜ் ஆஃப், எட்ஜ் கொடுத்துருக்காங்க கியூபோட எட்ஜ், அதுலேருந்து நம்ம ஒரு சர்க்குலர் கோன் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது தான் டயக்ராம், கியூபுக்குள்ளே ஒரு கோன் இருக்குது அப்படின்றது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா என்னது, இதுதான் எட்ஜுன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ 2r = 8 அப்படின்னா ரேடியஸ் எவ்வளோ இருக்கும், 4. ஹைட் என்னது, இதுவும் இந்த ஹைட்டும் இந்த 2r ஈக்குவல் தான். அப்போ h = 8. ஏன்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வால்யூம் ஆஃப் த கோன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா என்னது, இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்னது, πr²h. இது வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். இதில் 1/3 பார்ட் அப்படின்றது தான் கோன், சிலிண்டரில் 1/3 பார்ட் அப்படின்றது தான் கோன். அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை நம்மளுக்கு ஆரும் கண்டுபிடிச்சாச்சு, ஹெச்சும் கண்டுபிடிச்சாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1/3 × 22/7 × ரேடியஸ் எவ்வளவு, 4r² 16h8. அவ்வளோதான். இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். கீழே /21. இப்போ மேலே என்ன வரும், இப்போ நான் இதை எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா 11 × 16 × 16 பிரிச்சுக்கிறேன். எப்படின்னு புரியுதா, இந்த 22-வை நான் 11 × 2 பிரிச்சுக்கிறேன். இந்த 2-ஐயும் 8-ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணி 16 எனக்கு ஈஸி தானே, 256. அப்போ × 11 போட்டோம்னா எனக்கு தெரிஞ்சிருமா, இங்கே 6 இங்கே 2 ஆட் பண்ணால் 11 1 திருப்பி இங்கே என்ன வரும் 8, 2816. இதை டிவைட் பண்ண என்ன வரும் 2816. நீங்கள் எவ்வளோ கால்குலேஷனை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஸ்பீடாக போடுறீங்களோ அந்த ஈஸியாக சமம் முடிச்சிடலாம். 1 டைம்ஸ் இப்போ இங்கே என்ன வரும் 7, இங்கே 1 எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் 63. ரிமைனிங் எவ்வளவு, அங்கே ஒரு 7 8, இப்போ இங்கே 6, அப்போ எத்தனை டைம்ஸ் வரும் 4 டைம்ஸ் அப்படின்னா 84, ரிமைனிங் 2. இப்போ இங்கே 134, 2/21. ஆப்ஷன் பி. வால்யூம் ஆஃப் த கோன் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். நார்மல் அந்த ஃபார்முலா தான், அதில் எது RH அப்படின்றத நம்ம இதில் பார்த்து கண்டுபிடிச்சிக்க போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், the ratio of exterior angle to the interior angle of the regular polygon is 1:4. find the number of sides. அப்படி ஏயோட சைடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நமக்கு தெரியும் இன்டீரியர் ஆங்கிள் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி அப்படின்னு. இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டீரியர் ஆங்கிள் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ரேஷியோ என்னது 5 பார்ட். அந்த 5 பார்ட் அப்படின்றது தான் 180. எப்படி 5 பார்ட், 4:1:4 கொடுத்துருக்காங்களா. அப்போ 1 + 4 5 பார்ட் தானே. அப்போ 1 பார்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ அடிச்சு கொடுத்தா என்ன ஆகும் 3 × 6. அப்போ 1 பார்ட் 36. இந்த 1 பார்ட் அப்படின்றது தானே எக்ஸ்டீரியர் ஆங்கிள். நமக்கு தெரியும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் = 360 / n. இந்த n தான் நம்பர் ஆஃப் சைட்ஸ். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தெரியும். அப்போ 36 = 360 / n. அடிச்சங்க என்ன 10. அப்போ n = 10. நீங்கள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எடுத்தனால நான் வந்து 36 எடுத்துருக்கேன். ஏன்னா 1 பார்ட் தானே, இது தானே எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது இன்டீரியர் ஆங்கிள். ஒருவேளை ஐ எடுத்திங்கன்னா நீங்கள் 4 பார்ட்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதோட ஃபார்முலாவில் போடலாம். இதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் அ 2100 meter circular race, Amit finishes 1 round in 42 seconds and Sumit finishes 1 round in 75 seconds. How many different meeting points are there on a circumference if they are running in a opposite direction? இந்த மாதிரி சம் வந்து ரொம்ப ஒரே ஃபார்முலா தான், ஃபார்முலா கூட கிடையாது, ஒரே கான்செப்ட் தான். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தே போட்டுடலாம், இல்லாட்டி ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து இங்கே கான்ஸ்டன்ட்
2100 அப்படின்றது கான்ஸ்டன்ட். இதே டிஸ்டன்ஸ் தான் ரெண்டு பேரும் போக போகிறாங்க. 2 பேர் வச்சுக்கோ, அமித் சுமித். இப்போ டைம் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 42, இங்கே 75. இப்போ டைம் கொடுத்துருக்காங்களா? டைம் ரேஷியோ இப்போ இங்கே அடிச்சு கொடுத்தா எத்தனை நிமிஷம் வரும்? 3 டேபிள் அடிச்சா 1, இங்கே 4, இங்கே 2, 5. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம், டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடா? இப்போ டைம் கொடுத்துருக்காங்க, அப்போ டைம் அப்படின்னா ஸ்பீடு என்னவா இருக்கும்? டைமோட ரேஷியோ 14:25னா ஸ்பீடு என்னது? 25:14 இருக்குமா? அவ்வளோதான். என்ன கேட்டிருக்காங்க? டிஃப்ரெண்ட் மீட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாலே இதே கான்செப்ட் தான். இங்கே இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான், ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த ஸ்பீடை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 25 + 14 = 39. அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அவ்வளோ, ஒரே ஸ்டெப் தான் இது. டைம் வந்து டிஸ்டன்ஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீட்டிங் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே டைம் ரேஷியோவுக்கு கண்டுபிடிச்சு ஸ்பீடோட ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கன்னா ஸ்பீடை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது? ஆப்போசிட் டைரக்ஷனில் அவங்களோட மீட்டிங் பாயிண்டாக இருக்கும். ஒருவேளை சேம் டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடை நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க. சேம் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஸ்பீடோட டிஃபரன்ஸ் தான் என்னது? ஆன்சராக இருக்கும். டிஃப்ரெண்ட் மீட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின், a box contain 100 pens out of which 8 are defective. இப்போ மொத்தம் 100 பென் இருக்கு. 100ல் 8 பென் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 pen is out from the box, find the probability that 1 is not false. இப்போ 8 பென் பிரச்சனையாக இருக்குல்ல, அப்போ பிரச்சனை இல்லாத பென் எத்தனை? 92. அவ்வளோதான். 92 / 100. மொத்தம் வந்து 100 பென் இருக்குது. 100 பெனில் 8 பென் பிரச்சனையாக இருக்குன்னா ரிமைனிங் எத்தனை பிரச்சனை இல்லாத பென்னு? 92. அவ்வளோதான். இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எதால் அடிக்கலாம்? 4 டேபிள் அடித்தா இங்கே 25, இங்கே 2 × 3, அப்போ 23 / 25 அப்படின்றத நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ, 23 / 25. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தானே கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் அ ரேஷியோ ஆஃப் 2 numbers is 3:16 and the product of their LCM and HCF is 432, then the sum of reciprocal of LCM and HCF அப்படின்னு கேட்குறாங்க. சரி, sum of reciprocal of LCM and HCF கேட்குறது என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். எல்சிஎம்மோட ரெசிப்ராக்கலுக்கும் ஹெச்சிஎஃபோட ரெசிப்ராக்கலோட சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஹெச்சிஎஃப் ப்ளஸ் எல்சிஎம் / எல்சிஎம் × ஹெச்சிஎஃப். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சி கடைசியாக போட வேண்டியது. சரி, ஓகே. இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 3:16 கொடுத்துருக்காங்களா? இதுதான் என்னது? த ரேஷியோ ஆஃப் 2 numbers. அப்போ 2 numbers என்னவா இருக்கும்? 3x 16xஆ இருக்குமா? இங்கே இப்போ இங்கே இந்த 3யும் 16ம் கோப்ரைமாக இருக்கா? அப்போ கோப்ரைமாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் அப்படின்றது தான் இங்கே என்னது? ஹெச்சிஎஃபாக இருக்கும். இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக போடலாம். இங்கே 3யும் 16ம் கோப்ரைமாக இருக்கிறப்ப இதோட எந்த நம்பர் மல்டிபிளில் இருக்கோ அதுதான் என்னது? ஹெச்சிஎஃபாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து என்ன சொல்லுவாங்க? ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இஸ் 432. நமக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers = LCM × HCF அப்படின்னு. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers என்னது? 3x × 16x = 432 தானே? LCF × LCM தானே? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்ட் ஆஃப் த HCF × LCM அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிள் அடிச்சா என்ன வரும்? 1 × 4 × 4. வேற 8 டேபிள் அடிச்சா இங்கே என்னது? 2 டைம்ஸ், இங்கே 1 × 8, திருப்பி 2 அடிச்சா 9. அப்போ x² = 9 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது? 3. இந்த எக்ஸ் தானே ஹெச்சிஎஃப். அப்போ ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்? 3ஆ இருக்கும். ஓகே, த சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. இப்போ டினாமினேட்டர் தெரிஞ்சு நியூமரேட்டர் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம நியூமரேட்டரில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் என்ன செய்யலாம்? நம்மளுக்கு தெரியும்ல, இங்கே இதில் இப்போ அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers அப்படின்றது என்னது? 3 × 16 × 9 = எல்சிஎம் தான் கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் நம்மளுக்கு தெரியும் 3ன்னு. 3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எல்சிஎம் = இங்கே என்னது? 4 × 5 அப்படின்னா 144. அப்போ எல்சிஎம் 144, ஹெச்சிஎஃப் எவ்வளவு? 3. இப்போ ஹெச்சிஎஃப் ப்ளஸ் எல்சிஎம் என்னது? 147 / ஹெச்சிஎஃப் × எல்சிஎம் 432. வேற 3 டேபிள் அடிச்சா இங்கே என்ன எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ், ரிமைனிங் டு 9. இங்கே வந்து 1 டைம்ஸ் 4 4. அப்போ ஆன்சர் என்னது? 49 / 144. ஆப்ஷன் சி, 49 / 144. Okay, next question. A can complete a piece of work in 24 days and B can complete in 28 days. அப்போ A, B 24 28. ஓகே, எல்சிஎம் எடுக்கணுமா? எல்சிஎம் தான் ஃபஸ்ட்டு ரேஷியோ எடுத்துடலாமா? இதுக்கு ரேஷியோ என்னது? 6, இது
7 அப்படின்னு 4 டேபிள் அடிச்சா 6 7 வரும். அப்போ நீங்கள் அது என்னது இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் 7 6 அப்படின்னு. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரே ஆன்சர் தான் வரும். 8 டைம்ஸ் 8 இங்கே 2 போட்டோம்னா என்னது 168 இப்படி தான் டோட்டல் ஒர்க்கு. இது என்னது எஃபிஷியன்சி, இது டேஸ். ஏன் அப்படி போட்டிருக்கோம்? இதை வந்து நம்ம ரேஷியோ எடுத்து மாற்றி போட்டிருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ 24:28 தானே, இது என்னது டேஸ் தானே. இதை அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ் வரும்? 6:7 வருமா? இது வந்து டேஸோட ரேஷியோ. நம்மளுக்கு தெரியும் டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டேஸ் இன்டூ எஃபிஷியன்சி அப்படின்னு. டோட்டல் ஒர்க் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா டேஸையும் எஃபிஷியன்சி என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா. அப்போ இது டேஸ் 6:7னா எஃபிஷியன்சி எவ்வளவு? 7 × 6. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இதாக வரும், இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இதாக வரும். அதை தான் நீங்கள் காமன் ஈஸியாக எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, தே ஒர்க்கான ஆல்டர்னேட் ஸ்டார்டிங் வித் பி. பியில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முதல் நாள் பி, அடுத்த நாள் யார்? ஏ. இப்போ எத்தனை 2 days ஆச்சா? 2 daysல 13 ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. 2 daysல 13 ஒர்க் கம்ப்ளீட் ஆகுதுன்னா 168 ஒர்க் எத்தனை டேஸில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு தான் கேட்குறான். ஓகே, இப்போ இது பாருங்க, ஆப்ஷன் 25 25 24 24 இருக்கா? அப்போ நம்ம டேஸ் வந்து இதோட ஆப்ஷனில் நியரஸ்ட்டாக பார்த்தோம்னா எது இருக்குது? இன்டூ 12 டைம்ஸ் போடலாமா? அப்போ இங்கேயும் இன்டூ 12 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 24 டேஸில் எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கும்? 156 ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து யார் ஸ்டார்ட் பண்ணுறான்? பி தானே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பி ஸ்டார்ட் பண்ணால் 25வது நாளில் ப்ளஸ் இது கூட எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கும்? 6 ஒர்க், 162 ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கும். 25வது நாள் முடிகிறப்ப 162 ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அடுத்து இன்னும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆக வேண்டிய ஒர்க் எவ்வளவு? 6. ஆனால் நம்மளுக்கு இருக்க எஃபிஷியன்சி எவ்வளவு? 7. அதனால நம்மளுக்கு என்னது ஒரு டே அப்படின்னு ஃபுல்லாக எடுக்க முடியாது. அப்போ 25 days இந்த ரிமைனிங் ஏவோட எஃபிஷியன்சி 7, நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆக ஒர்க்கு வந்து 6. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். என்ன ஹவு மெனி டேஸ் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ 25 6/7 days. ஒருவேளை இங்கே வந்து 7 ஒர்க் கம்ப்ளீட் ஆக இருக்க 7 ஒர்க் தான் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன 26 days ஆயிரும். ஆனால் நம்மளுக்கு மொத்தம் கம்ப்ளீட் ஆக வேண்டிய ஒர்க்கே 6 தான். ஆனால் நம்மளுக்கு எஃபிஷியன்சி என்னது? அடுத்து ஏ வரப்போ 7 இருக்குது. ஒரு நாளைக்கு 7 வேலை பார்ப்பார். அந்த 7 வேலையில் 6 வேலை நம்ம முடிச்சாச்சு அப்படின்றது தான் இதுக்கான கணக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். When the difference between the compound interest, compound annually and simple interest 3 years. 3 years ஓட டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 2 to 8 4% ஆனால் ஃபைன் த பிரின்சிபல் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, இல்லை ரேஷியோ மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு டைரக்ட் ஃபார்முலா என்னென்னா, இப்போ 2 years அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னது? P × R/100 the whole square. இது எதுக்கு அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 years கேட்டாங்கன்னா. இப்போ நம்ம கேட்டிருக்கேன் 3 years. 3 yearsக்கு என்னது? அதே தான் எழுத போகிறீங்க. P × R/100 the whole square கூட எக்ஸ்ட்ரா வந்து என்ன எழுத போகிறீங்கன்னா 300 + R/100. அவ்வளோதான். இந்த ஒரு பார்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதிங்கன்னா அது 3 years. இது வந்து 2 yearsக்கானது. ஒருவேளை டிஃப்ரென்ஸாக 2 years அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, 3 yearsனால் இந்த ஃபார்முலா. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க 2 to 8 ஈக்குவல் டு பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% அப்படின்னா 16 / 100 × 100. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டூ 300 + ஆர்னா 304 / 100. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது? பிரின்சிபலுக்கான வேல்யூ கிடச்சிரும். அதுதான் ஆன்சராக வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது இல்லாமல் வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கோல்டன் ரேஷியோ. கோல்டன் ரேஷியோவில் தெரியுங்களா நம்மளுக்கு 3 years அப்படின்னா கோல்டன் ரேஷியோ என்னது? 3:3:1. இதுதான் என்னது? கோல்டன் ரேஷியோ 3 yearsக்கானது. ஓகே, இதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து காமன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தமும் சேர்த்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த பார்ட் என்னவா இருக்கும்? இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரென்ஸ். இது மொத்தமும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இந்த பார்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இந்த பார்ட் தான் என்னது? காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரென்ஸ். ஓகே, இங்கே 4% அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? 4%னா ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளவு? 1/25. அப்போ நான் பிரின்சிபலை நான் அசியூம் பண்ணிக்கிறேன். என்னவா அசியூம் பண்ணிக்கிறேன்? 25³ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன் நான் 25³ அசியூம் பண்ணிக்கிறேன்? ஏன்னா அடுத்து நான் 4% போடுறப்ப எனக்கு ஈஸியாக இருக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கு. அதனால 25³ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ 25³ இதுலேருந்து 4% பார்க்கணும்னா என்னது? 4% அப்படின்னா 1/25 மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே ஆன்சர் என்ன வரும்? 25². திருப்பி இதுலேருந்து 4% பார்த்தோம்னா இங்கே 25. இதுலேருந்து பார்க்குறப்ப 1. அவ்வளோதான். இந்த பாட்டு தானே எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 75 + 1 என்னது? 76. இந்த 76 பார்ட் அப்படின்றது தான் டிஃபரன்ஸ் 2 to 8. அப்படின்னா நான் எடுத்திருக்க 25³ என்ன அப்படின்றதான் நான் கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ இது பார்த்தாலே தெரியுது என்னது? 3 times 76 × 3 times 2 to 8. அப்போ 25³ என்னது? 15625 × 3 போட்டால் என்ன வரும்? இங்கே 5 times 1 6 7 8
1 16 1 46875 அப்படின்றத நம்மளுக்கான ஆன்சரு. இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சு இதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கான்செப்ட் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே நான் காம்பவுண்டர்ஸ் படிச்சிருக்கேன், டிஃபரன்ஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாகவே சால்வ் பண்ணிடலாம். இப்போ 4% அப்போ நான் எடுத்துக்கிறேன் 25ன்னு இந்த இதை போட்டு இதுதான் இந்த டிஃபரன்ஸ் தான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வித்தின் 15 to 20 seconds இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஃபார்முலா படி போனீங்கன்னா கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி இருக்கும், கால்குலேஷன் அதிகமாக இருக்கும். இந்த கான்செப்ட் தெரியல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து தனியாகவே வேணால் வேறு காம்பவுண்டர்ஸ்க்கான வீடியோ மேக் பண்ணி போடுறோம். கொஸ்டின் த மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீன் ப்ரொபோர்ஷன் ஒன்றும் இல்லை, டேரெக்டாக ரூட் ஆஃப் ஏபி அப்படின்றது தான். இது ஏன்னு எடுத்துட்டோம், இது பின்னு எடுத்துட்டோம்னா ரூட் எடுத்து போட்டால் போதும். அப்போ ரூட் ஆஃப் ஏபி தானே, அப்போ இது ரெண்டே ஃபஸ்ட்டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போ இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணுவோம், இது மல்டிப்ளை பண்ணுவோம், இது மல்டிப்ளை பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ 21 × 16 என்னது? இப்போ 21 × 16 நான் ஃபஸ்ட்டு போடணுமா? 21 × 10 அப்படின்னு போட்டோம்னா 210 வரும். இப்போ 21 × 6 எவ்வளோ? 1 6 6 அப்போ 1, அப்போ இங்கே என்ன வரும்? 6 3 3. அப்போ ரூட் ஆஃப் 3 3 6 ஓகே 3 3 6. 21 into minus 7 1 147 root 2 3p plus 256 root 2 minus 16 into அதாவது 16 root 2 into 7 root 2. இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 16 into 7 into 2 அப்போ என்ன 16 into 14. அப்போ 16 into 14 என்னது? 2 to 4. எப்படி 16 into 14 equal to 2 to 4 ஈஸியாக போட்டோம். இப்போ அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 14 × 16 அதுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் 1 தானே இருக்குது. அப்போ நடுவில் ஒரு நம்பர் இருக்குல்ல 15 ஸ்கொயர் பண்ணி -1 போட்டோம்னா நம்மளுக்கான ஆன்சர் வந்துடும். 19 × 21 பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 19 × 21 அப்படின்றது நடுவில் என்ன நம்பர் இருக்குது? 20 இருக்கா? 20 ஸ்கொயர் என்னது? 400 -1 399 அந்த மாதிரி போடலாம். இப்போ 29 × 31 போட்டிங்கன்னா 30 ஸ்கொயர் -1 அப்படின்றப்ப எவ்வளோ வரும்? 30 ஸ்கொயர் 900 -1 899 அந்த மாதிரி ஈஸியாகவே போடலாம். இங்கே நெக்ஸ்ட் என்ன? இதுக்கு என்னது? என்ன 2 2 4. அப்போ ரூட் ஆஃப் இங்கே என்ன 6 -4 2 3 -1 1. ஓகே இங்கே ப்ளஸ்ஸா மைனஸா? ப்ளஸ் இங்கே என்ன ரூட் 2 அப்படியே வரும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 9 இங்கே 14 10 அப்போ ரூட் 2. இப்போ ஆன்சர் என்னது? 112 + 109 ரூட் 2. ஆப்ஷன் பி ரூட் ஆஃப் 112 + 109 ரூட் 2. சரி ஓகே, இது நார்மல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போடுறது தான். ஓகே விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்மை ஈஸியாக போடலாம். இது வந்து பேசிக் ஃபார்முலா, காமன் ஃபார்முலா. மோடு மீடியன் மீன் கொடுத்து ரிலேஷன்ஷிப்போ இல்லை வேறு இதில் 3ல் ஏதாவது 2 கொடுத்து 1 கேட்பாங்க. மோடு மீடியன் கொடுத்துட்டு மீன் கேட்பாங்க, இல்லாட்டி மீடியன் மீன் கொடுத்துட்டு மோடி கேட்பாங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபார்முலாவை வேறு மாதிரி எழுதியிருக்காங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் என்ன ஆன்சரு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இப்போ பாருங்களேன், இங்கே வந்து 2 மீன் இருக்குது, இங்கே மோடு இருக்கா? மோடு மைனஸ் மீன் இருக்கா எல்லாத்துலேயுமே? சரி நான் என்ன பண்ணுறேன்னா மோடுலேருந்து ஒரு மீனை மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடு நான் அதை பண்ணேன்னா ரைட் சைடு அதானே பண்ணணும். அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? ஒரு மீனை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 3 மீடியன் மைனஸ் 3 மீன் வருமா? இங்கேருந்து ஒரு மீனை மைனஸ் பண்ணுறேன், இங்கேயும் மீனை மைனஸ் பண்ணுறேன்னா -2 -1 -3. இப்போ இங்கே 3 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா மீடியன் மைனஸ் மீன் அவ்வளோ. இந்த 3 இங்கே போயிடுச்சுன்னா என்ன வரும்? மோட் பை மைனஸ் மீன் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு மீடியன் மைனஸ் மீன். என்ன ஆப்ஷன் இருக்குது? ஆப்ஷன் ஏ மோட் மைனஸ் மீன் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு மீடியன் மைனஸ் மீன். அவ்வளோதான், இந்த சிம்பிள் ஃபார்முலா. இந்த மீடியனை நான் மீனை 2 சைடு மைனஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கப்புறம் 3 வந்துடும், 3 காமன் எடுத்து டிவைட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 3000 at 8% per annum for a period of 14 February 2024லேருந்து 15 April 2024 வரைக்கும் எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. சரி ஃபஸ்ட்டு எவ்வளோ டேஸ்ன்னு பார்த்துருவோமா? இது என்னது? 2024 அப்படின்றது லீப் இயர். அப்போ லீப் இயரில் மொத்தம் எத்தனை நாள் இருக்கும்? 366 டேஸ் இருக்கும். சரி ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டு 14, இப்போ 29லேருந்து ஃபஸ்ட்டு 14 கழிச்சோம் அப்படின்னா இங்கே ஒரு 15 டேஸ். அடுத்து மார்ச்சில் ஒரு 31 டேஸ். அடுத்து ஏப்ரலில் ஒரு 15 டேஸ். அப்போ ஆட் பண்ண என்ன வரும்? 1
61 days. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளவு? 3000 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% இன்டூ டிவைடட் பை 100 தானே. இங்கே என்ன பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இங்கே இயர்ஸில் இல்லாமல் நமக்கு என்னது டேஸில் இருக்குது. அப்போ இயர்ஸை மாற்றோன்னா என்ன பண்ணுவோம்? 61 இன்டூ 366 அவ்வளோதான். இது அடிச்சு அப்போ இங்கே அடித்தா என்ன வரும்? 6 டைம்ஸ். வேறு இந்த 2 0க்கும் 2 0 கேன்சலு. இங்கே அடித்தா 5 டைம்ஸ். அப்போ SI ஈக்குவல் டு 40. ஆப்ஷன் பி 40 அப்படின்றது தான். புரிஞ்சுல? ரொம்ப ஈஸியான டைரக்ட் ஃபார்முலா தான். இங்கே வந்து டேஸில் கொடுத்துருக்காங்க, அதை நான் இயர்ஸாக மாத்திரக்காண்டி டிவைட் பை 366 போட்டிருக்கேன். லீப் இயர் அப்படின்னால 366 போட்டிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்ன? குவாட்ரிலேட்டரல் ABCDன்னு ஒன்று குவாட்ரிலேட்டர் இருக்கான். குவாட்ரிலேட்டர் என்னது? 4 சைடும் கவர் ஆகிருக்கிறது என்னது? குவாட்ரிலேட்டர். அது என்னவா இருக்கலாம்? ஒரு ஸ்கொயராக இருக்கலாம், ஏன்னா ரெக்டாங்கிளாக இருக்கலாம், பேரலோகிராமாக இருக்கலாம், ராம்பஸாக இருக்கலாம், ட்ரெபீசியமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். குவாட்ரிலேட்டரல் அப்படின்றது 4 சைடு இருக்கணும், அதுதான் இந்த குவாட்ரிலேட்டரல் அப்படின்றது. சரி, ஓகே. இப்போ ABCD கொடுத்துருவாங்களா? ABCD மார்க் பண்ணிட்டேன். AB எவ்வளவு? 17, BC 8, CD 9, AC 15. சரி, அப்போ AC எவ்வளவு? 15. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல். இதோட மொத்த ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நான் என்ன பண்ணிடுறேன்னா, இப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியுது. இங்கே என்னது? ட்ரிப்ளெட். 8, 15, 17ன்றது ஒரு ட்ரிப்ளெட்டா நமக்கு தெரியும். 3, 4, 5ன்றது ஒரு ட்ரிப்ளெட், 8, 15, 17ன்றது ஒரு ட்ரிப்ளெட், 9, 40, 41 அப்படின்ற ஒரு ட்ரிப்ளெட், 11, 60, 61ன்றதா இதெல்லாம் என்னது? ட்ரிப்ளெட்ஸ்ன்ற பித்தாகரஸ் தியரத்தை பேஸ் பண்ணி போடுறது. இப்போ இதை வந்து ட்ரிப்ளெட்ஸ்னா இதோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஈஸ் தானே. ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹெச். இதுதான் இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பித்தாகரஸ் தியரம் வரப்போ பேஸையும் ஹைட்டையும் வச்சு நம்ம ஈஸியாக டேரெக்டாக ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ இதில் என்ன பண்ணுறது? பெரிய சைடு தானே ஹைபார்ட்னஸ். இதை நான் வந்து எப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாற்றி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இதே தான் இந்த டயக்ராமை நான் அப்படியே போட்டு எழுதுறேன். பெரிய சைடு தான் எனக்கு ஹைபார்ட்னஸ். அப்போ இது ஏவா இருந்துச்சுன்னா இது பியா இருக்கும், இது 17 போட்டாச்சா. அப்போ ஏபிக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு? லென்த் எவ்வளவு? 17. அப்போ ஏபிக்கு 17 எழுதியாச்சு. ஓகே, பிசி இங்கே சி போட்டோம்னா பிசிக்கு என்னது? 8. அடுத்து என்னது? ஏசிக்கு 15. அப்போ ஹாஃப் இன்டூ பேஸ் என்னது? 8 இன்டூ ஹைட் என்னது? 15. இங்கே அடிச்சு கொடுத்தா 4 டைம்ஸ் 60. இது வந்து இதுக்கான ஏரியா. இதுக்கான மொத்த ஏரியா எவ்வளவு? 60. அடுத்து இது கண்டுபிடிக்கணுமா? இது அதே மாதிரி தான். இப்போ இது நம்ம ட்ரிப்ளெட் தெரியும்ல, 3, 4, 5ஓட தேர்டு மல்டிபிள் இருக்குது. இப்போ இதை இன்டூ 3 பண்ணோம் அப்படின்னா இதோட மல்டிபிள் என்ன? ட்ரிபிள் தானே. 9, 12, 15. இப்போ 9 இருக்குது, 15 இருக்குது. அப்போ இது என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பாக 12 தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் பெரிய சைடு அப்படின்னா ஹைபார்ட்னஸ் அப்படின்றது. அப்போ இது ஹைபார்ட்னஸ் சைடு அப்படின்னா இது என்னது? பேஸு, இது ஹைட்டு. அப்போ ஹாஃப் இன்டூ பேஸ் என்னது? 9 இன்டூ ஹைட் எவ்வளோ? 12. அப்போ அடிச்சு கொடுத்தோன்னா 6, 54. அவ்வளோதான். இது வந்து இதோட எவ்வளோ? 54 ஏரியா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா ஏரியா கிடச்சிருமா மொத்தம்? அப்போ 60 + 54 = 114. ஆப்ஷன் பி 114 அப்படின்றத இதுக்கு ஆன்சர். இப்போ இந்த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் இருக்காங்க. இது 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரித்து போட்டிருக்கேன். ஏன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரிச்சிருக்கோன்னா பித்தாகரஸ் தியரம் ட்ரிப்ளெட்ஸில் ஃபாலோ ஆகுது அப்படின்றத ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் sin A = 3/4 கொடுத்துருக்காங்க. கால்குலேட் cos A cot Aன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான். இப்போ இது A அப்படின்னு வச்சோம்னா ஆப்போசிட் சைடு என்னது? 3. ஹைபார்ட்னஸ் எவ்வளவு? 4. அப்போ இந்த வேல்யூ என்னது? நம்மளுக்கு தெரியும். A² + B² = C². இப்போ இதோட வேல்யூ என்னது? இங்கே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட இருக்கிறது இது என்னது? ஆப்போசிட் சைடு. ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஆப்போசிட் சைடு, அதோட அட்ஜசன்ட் சைடாக இருக்குது அட்ஜசன்ட் சைடு. இது ஹைபார்ட்னஸ். இப்போ இது ஏவா இருந்துச்சுன்னா இது B, இது C. இப்போ இங்கே என்ன நம்ம B தான் கண்டுபிடிக்கணும். அப்போ B² = C² - A². C² அப்படின்றது 16 -A²ன்றது 9 = 7. B² அப்படின்னு 7 அப்படின்னா பியோட வேல்யூ √7. அப்போ பியோட வேல்யூ இங்கே என்னது? √7. சரி, ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? cos A cot A தானே கேட்டிருக்காங்க. cos A அப்படின்னா என்னது? cos அப்படின்னா இப்போ sin θ அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபார்ட்னஸ். cos அப்படின்னா adjacent by hypotenuse. அப்போ adjacent என்னது? √7 by hypotenuse 4 into cot அப்படின்னா காட்டோட இது என்னது? டேனோட இன்வர்ஸா? டேன் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ காட் அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அப்போ என்னது? அட்ஜசன்ட் சைடு ஃபர்ஸ்ட் √7 டிவைடட் பை ஆப்போசிட் சைடு 3. இப்போ √7 × √7 7 டிவைடட் பை 12. அப்போ 7/12 அப்படின்றத நமக்கு ஆன்சர். ஆப்ஷன்
பி 7/12 அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், the average of first 17 multiple of 13, அதாவது 13ஓட ஃபர்ஸ்ட் 17 மல்டிபிளோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ மொத்தம் 17 நம்பரா, இப்போ 13 இன்ட்டு 1, அடுத்து 13 இன்ட்டு 2, இப்படியே போட்டோம் அப்படின்னா 13 இன்ட்டு 17. ஏன்னா ஃபஸ்ட்டு 17 மல்டிபிள் தானே கேட்குறாங்க. இது மொத்தத்தோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஆவரேஜ் என்ன, டிவைடட் பை 17 தானே. அப்போ டோட்டல் டிவைடட் பை 17 நம்மளுக்கு தெரியும். எப்போ அப்படின்னு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்குல்ல, இப்போ 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அதாவது இதோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இதோட சென்டர் நம்பர் என்னவோ அதுதான் நம்மளுக்கு என்னது ஆவரேஜ் அப்படின்றது. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இங்கே 13 இருக்குமா, அடுத்து 26 இருக்குமா, அடுத்து 39 இருக்குமா, அப்படியே போச்சுன்னா என்ன சேம் டிஃப்ரென்ஸ் தான். இது எல்லாத்துக்கும் ஏன்னா 13ஓட மல்டிபிள் தான் டிஃப்ரென்ஸ் என்னது சேமாக தான் இருக்கும். 13, 13, 13 தான் இருக்கும் இதில். அப்போ 17 மல்டிபிள்ஸ் அப்படின்னா 17 நம்பர்ஸ். இப்போ இங்கே ஒரு 8 நம்பர் இருக்கும், இங்கிட்ட ஒரு 8 நம்பர் இருக்கும். அப்போ நடுவில் ஒரு நம்பர் இருக்குமா, மொத்தம் 17 நம்பர் ஆச்சா. அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே இது எத்தனை நம்பராக இருக்கும், 9வது நம்பராக இருக்கும். அப்போ அதான ஆவரேஜாக இருக்கும். அப்போ 13 இன்ட்டு 9 ஈக்குவல் டு எவ்வளோ, 117. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி 117. இந்த மாதிரி சம் போடுறது ரொம்ப ஈஸி. 17 மல்டிபிள்ஸ் தான் ஆட் நம்பரில் இருக்குது அப்படின்னா நான் ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். இங்கிட்ட 8 பிரிச்சுனா நடுவில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு என்னது மல்டிபிளோட ஆவரேஜாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 நம்பர் இருக்கா, 5 நம்பர் இருந்துச்சுன்னா நடுவில் இருக்க நம்பர் தான் ஆவரேஜ். அதே மாதிரி இங்கே ஒருவேளை 4 நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நடுவில் இருக்க 2 நம்பரோட ஆவரேஜ் 2, 4, 6, 8ன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இது 2 நடுவில் என்ன இருக்குது 5, அதை போட்டுடலாம் ஆவரேஜாக. ஒருவேளை இல்லை அப்படின்னா இது 2 நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா அந்த நம்பர் தான் சேம் ரிசல்ட் தான் வரும் எப்போ போட்டாலும். அதுதான் இங்கேயும் போட்டிருக்கோம். இங்கே வந்து இங்கிட்ட 8 நம்பர், இங்கிட்ட 8 நம்பர். அப்போ 8வது நம்பருக்கு அடுத்த நம்பர் என்னது 9th நம்பர். அப்போ 9th நம்பர் தான் நம்மளுக்கு ஆவரேஜாக இருக்கும். அப்போ 13 இன்ட்டு 9 அப்படின்றது 117. அதுதான் நமக்கான ஆவரேஜ். ஓகே, மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது மேக்ஸு. எல்லாமே பார்த்தாச்சு. ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.